மாலைத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையே பல்வேறு துறைகளில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமட் முய்ஷு ஆகியோரின் பங்களிப்புடன் நடைபெற்றது. இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையேயான சுற்றுலா ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மாலைத்தீவின் வெளியுறவு அமைச்சர் இர்திஷாம் ஆதாம் மற்றும் அமைச்சர் விஜித்த ஹேரத் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இலங்கை மற்றும் மாலைத்தீவின் ஆவண காப்பக திணைக்களத்திற்கு இடையேயும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இரு நாடுகளின் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைவர்களின் பயிற்சி அத்தோடு தொழில்முறை மேம்பாடு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கைச்சாத்திட்டனர். விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாடு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மாலைத்தீவின் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமைச்சர் சுனில் குமார கமகே ஆகியோர் கையொப்பமிட்டனர். பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தா மற்றும் மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாம் ஆகியோர் கையெழுத்திட்டனர். மாலைத்தீவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவைகள் அமைச்சிற்கும் இலங்கையின் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. கல்விசார் ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான மாலைத்தீவின் உயர்ஸ்தானிகரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் இந்திகா மகேஷ் கருணாதிலக்கவும் கையெழுத்திட்டார். இரு நாட்டு ஜனாதிபதிகளும் கூட்டு ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டனர். இலங்கையில் மாலைத்தீவின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். சாகரே நிவாரண கரகத் தூபஜாத்தின் லெස අපගේ ජීවන රටාව සහ ප්‍රවර්ධනය சாகரே கடலால் சூழப்பட்டுள்ள எமது 2 தீவு நாடுகளிலும் கடற்தொழில்துறையை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள இலங்கை மற்றும் மாலைதீவானது பொதுவான சவால்களை எதிர்கொண்டுள்ளது. பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் மோசடிகளுக்கும் உட்படாத வகையில் எமது கடல் பிராந்தியத்தை பாதுகாக்க வேண்டும். இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கென கொழும்பில் பிரத்யேக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக மாலைதீவின் மாலே நகரில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை அமைக்கவும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தை முடிவுறுத்த இரு நாடுகளும் இணைந்துள்ளன. உயர்தர மாலைத்தீவு கடற்றொழில் உற்பத்திகளை இலங்கை சந்தையில் அறிமுகப்படுத்தும் திறன் உட்பட பல்வேறு துறைகளில் உறவுகளை வலுப்படுத்த மாலைத்தீவு செயற்பட்டு வருவதாக மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முய்ஷு தெரிவித்தார். I extend my sincere gratitude to President Dissanayake, the government and people of Sri Lanka. இலங்கை ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது பல பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், பாதுகாப்பு, கல்வி, இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாடு, கடற்தொழில், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மேம்பாடு ஆகிய முக்கிய துறைகளில் கூட்டாண்மையை மேம்படுத்தவும் இணக்கம் காணப்பட்டது. வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவதற்கும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை திறப்பதற்கும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம்.